இந்தியாவில் தற்பொழுது டாக்ஸ் ஃப்ரீ சைல்டு கேர் திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற விண்ணப்பிக்கும் பெற்றோர்களை குறிவைத்து பாரிய மோசடிகள் இடம்பெற்று வருவதாக HMRC நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரித்தானிய தொழிற்கட்சி அரசாங்கத்தின் ஊடாக ஒரு பிள்ளைக்கு ஆண்டுக்கு 2000 பவுண்டு வரை கிடைக்கும் இந்த சலுகையை பெறுவதற்கு பெற்றோர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் மோசடிக்காரர்கள் போலி இணையதளங்கள் மற்றும் குறுஞ்செய்திகள் ஊடாக பெற்றோர்களை ஏமாற்ற முயல்கின்றனர். கடந்த 2025 பிப்ரவரி முதல் 2026 ஜனவரி வரையிலான 10 மாதங்களில் மட்டும் சுமார் 1,35,500 மோசடி முறைப்பாடுகள் HMRCயிற்கு கிடைத்துள்ளன. இதில் 29,000 முறைப்பாடுகள் வரி மீளளிப்பு தருவதாக கூறி ஏமாற்றப்பட்டவையாகும். இதுவரை சுமார் 25,000 போலி இணையதளங்கள் மற்றும் தொலைபேசி எண்களை HMRC முடக்கியுள்ளது. HMRCயின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி லூசி பைக் இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில், ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான மக்கள் வரி அறிக்கைகளை தாக்கல் செய்கின்றனர். இதனை பயன்படுத்தும் மோசடியாளர்கள் HMRC போன்றே போலி செய்திகளை அனுப்பி மக்களை ஏமாற்றுகின்றனர். சந்தேகத்திற்கிடமான லிங்குகளை கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் உங்கள் தனிப்பட்ட விவரங்களை எவரோடும் பகிர வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். சைபர் பாதுகாப்பு நிபுணர் மேட் குக் கூறுகையில், வரி செலுத்தும் காலம் என்பதால் மக்கள் அவசரத்தில் இவ்வாறான பொறிகளில் சிக்க வாய்ப்புள்ளதாக எச்சரித்துள்ளார். இந்த திட்டம் பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாகும். பெற்றோர்கள் தமது பிள்ளையின் பராமரிப்பு கணக்கில் செலுத்தும் ஒவ்வொரு 8 பவுண்டு தொகைக்கும் அரசாங்கம் மேலதிகமாக 2 பவுண்டு தொகையை சேர்க்கும். இதன் மூலம் ஒரு பிள்ளைக்கு ஆண்டுக்கு அதிகபட்சமாக 2000 பவுண்டு வரை அரசாங்க நிதியுதவியை பெற முடியும். கடந்த 2025 டிசம்பரில் மட்டும் சுமார் 5,42,700 குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.